ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இது பார்த்திங்கன்னா 2 டேஸோட vlog. சாட்டர்டே சண்டேவும். சாட்டர்டே விரதம் இருக்கிறதுனால ஈவினிங்கே சாப்பிட்டாச்சு. ரைஸு, கேரட், பீன்ஸு, கத்திரிக்காய் போட்ட சாம்பார், பீட்ரூட் பொரியல். சாப்பிட்டு முடிச்சதுமே ஷாப்பிங் போயிருந்தோம். க்ரோசரி ஐட்டம் வாங்க. சண்டே ஒரு பாப்பாவுக்கு பர்த்டே, அப்படியே கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த ஷாப்பிங் மாலில் பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் கிடைக்கும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, க்ராசரி ஐட்டம், கிஃப்ட்டுங்க அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தா கிஃப்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம், எதை வாங்கினா நல்லாயிருக்குன்ட்டு. பர்த்டே பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங்கே வச்சுருந்தாங்க 10 o'clock. அதனால் நாங்கள் சாட்டர்டேவே வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு டிஃபன் பாக்ஸ் தான் பார்த்தோம். பட் டிஃபன் பாக்ஸ் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏதாச்சும் பிக்சர் போர்ட்ரேட் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். பாத்திரங்களாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எனக்குமே இதெல்லாம் வாங்கணுன்ட்டு இருந்துச்சு. பட் ஆல்ரெடி வீட்லேயே நிறைய பொருள் இருக்கிறதுனால வேணான்ட்டாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கண்ணாடி ஐட்டம், இங்கே பார்த்திங்கன்னா க்ரோசரி ஐட்டம், அரிசிங்க, சிறுதானியங்க எல்லாமே இருந்தது. அவங்களும் எங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. சரி, கிஃப்ட்டை ஏதாச்சும் வாங்கலாம் சொல்லிவிட்டு மேலே ஃப்ளோருக்கு போனோம். ரொம்ப பெரிய மால் தான் இது. கிரீன்ஸ் இது கடை பேர். டீத்தூள், பெருங்காயம், எண்ணெய் பேக்கெட்டுங்க, சாஸ்ங்க எல்லாமே இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஊறுகாய் எல்லா வெரைட்டிலையும் இருந்தது. இந்த சைடு மைதா, ரவை அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா அரிசிங்க. வர ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்கலான்ட்டு பார்த்தோம். பட் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால வேறு ஏதாச்சும் வாங்கலான்ட்டு வந்துட்டோம். பசங்களுக்கு தேவையான ஸ்கூல் ஐட்டம் எல்லாமே இருந்தது. புக்ஸுங்க, கலர் பென்சில், பென்சில் பாக்ஸு, டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், டாய்ஸ் எல்லாமே இருந்தது. அந்த பாப்பா என் பையனோட கிளாஸ் படிக்கிறதுனால அவளுக்கு இப்போது 4th போகிறாங்க. டாய்ஸும் எதுவும் வாங்கி தர முடியாது. அதனால் வேறு ஏதாச்சும் வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கலர்ஃபுல்லான வாட்டர் பாட்டில்ஸ். டிஃபன் பாக்ஸுமே பார்க்க அழகாக இருந்தது. பட் அது லைஃப் லாங் நல்லா யூஸ் ஆகுதில்ல. என் பையனுக்குமே நிறைய வாங்கினோம். 1 இயர்க்குள்ளவே அது ஏதாச்சும் ஒரு இதுவாகிடுது. அதோட கிளிப்ஸ் உடஞ்சது, இதில் ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி லப்பர் போயிடுது. சரி, இதுவும் வேணாம், வேறு ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம்.
இந்த சைடு பார்த்திங்கன்னா ஷோகேஸ் ஐட்டம் மாதிரி இருந்தது. சரி அதில் ஏதாச்சும் வாங்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃப்ரேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம். இதில் ஆனால் மாடல் வேறு 7 hours இருக்கிற மாதிரி வாங்கினோம், சன்ரைஸ் ஆகிற மாதிரி. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 600. நான் அதை பேக் பண்ணும்போது வீடியோ எடுக்கல. கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதை வாங்குன்னே தெரியல. சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ இது. அவங்க வீட்டுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா வியூ எப்படி இருக்குன்ட்டு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். லெவல் ஓ கிளாக்ல பீச்சுக்கு வந்துட்டோம். வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கடுத்து தான் போனோம். பசங்க அவங்க வீட்டிலே விளையாடிட்டு இருந்தாங்க. சரி நாங்கள் 5 minutes பீச் பக்கமே வீடு, அப்படியே கொஞ்ச நேரம் பீச்சில் இருந்துட்டு அவங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வெயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரியான வெயிலாக இருந்தது. அப்போ பீச் சைடு இருக்கிற சில்லுன்னு காற்று வந்தது. நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னியும் தோசையும் தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்களா வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகா, அந்த பொட்டுக்கடலை அதை சூட்லேயே போட்டு வதக்கிட்டு அரைச்சாச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு போட்டாச்சு. எண்ணெய், கடுகு, உளுந்து பருப்பு, கறிவேப்பிலை, ஒரு வரமிளகாய் போட்டு தாளிச்சாச்சு. தோசையும் இது பார்த்திங்கன்னா ஆம்லேட்டும் செஞ்சுருந்தேன். சண்டே நான்வெஜ்ஜே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டிம்மா அந்த வீட்டில் மாலை போட்டிருந்தாங்க, அதனால் நாங்கள் பர்த்டேக்கு போகிறதுனால நான்வெஜ் செய்யலை. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரின்ட்டு ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் பசங்களுக்கும். இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஆம்லேட் எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, நான் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா அங்கே 2 எக்கு சேர்த்து செய்வோம். நல்லா உப்பு போட்டு பீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்து இது அந்த முட்டையை அதில் போட்டு சேர்த்தாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு திருப்பி போட்டிங்கன்னா ஆம்லேட் சூப்பராக வந்துடும். வாங்க என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். தோசை, தக்காளி சட்னி, முட்டை ஆம்லேட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.